சிங்கப்பூரோட நைட் லைஃப்பில் இது செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ காமிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் ஜெனிகா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்ததுனால நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் கார்டன்ஸ் பை த வேல. அப்படியே மதியம் ஆயிடுச்சு. அங்கே தான் வந்து நைட் ஷோ நடக்க போகுது. இந்த நைட் ஷோக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். உங்களுக்கு வந்து டே லைஃப் பிடிக்குமா நைட் லைஃப் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ 7:45க்கு 8:45க்கு 2 வேலை தான் நடக்கும் ஈவினிங்கு. ஒரு 15 நிமிஷம் தான். ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. தரையில் உட்காந்து தரையில் படுத்துக்கிட்டு லிட்டரலி பார்க்கும்போது அவ்வளோ செமையாக இருந்தது. அது பக்கத்துலேயே தான் இந்த பெரிய பில்டிங்கும். இதுவும் சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இதையும் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இவ்வளோ பெரிய பில்டிங்குள்ளெல்லாம் நம்மளால் போகவே முடியாது. நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் நாங்கள் ட்ரெயின் போகிற வழி வந்து அந்த பில்டிங்குள்ளே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உள்ளே போகும்போது எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட 1000 ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு சிங்கப்பூரோட ஃபேமஸ் மெர்லைனை மட்டும் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நைட் 2 மணிக்கு அதையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. மார்னிங் 5 மணிக்கு அங்கேருந்து ஃப்ளைட் எங்களுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் அங்கேருந்து எந்த கண்ட்ரி போகணும்னு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பை.